ஹாய்ங்க, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் டு சீதாஸ் பிரீஸ்ங்க. இப்போல்லாம் குழந்தைங்க எல்லாம் எந்த அளவுக்கு ராகி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி பழக்கப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியலங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி அவங்கெல்லாம் ராகி நிறைய யூஸ் பண்ணுவாங்க வீட்டில். ராகி களி பண்ணுறதாகட்டும், தோசை இல்லை இடியாப்பம், அப்புறம் அடை, எஸ்பெஷலி அடை இந்த சின்ன வெங்காயம்லாம் நிறைய போட்டு முருங்கைக்கீரையெல்லாம் போட்டு ஒரு பியூட்டிஃபுல் அடை பண்ணுவாங்கங்க. எங்களுக்கெல்லாம் அது ரொம்ப ரொம்ப பழக்கம். ஆனால் இப்போ பிள்ளைங்கள்லாம் ராகி தோசை அந்த கலரை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கலை, ராகி பிடிக்கலை. பட் இதெல்லாம் பழக்கப்படுத்தணுங்க. ஏன்னா அதில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது ராகியில். இட் இஸ் ஃபுல் ஆஃப் கால்சியம்ங்க. அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ராகி ப்ராடக்ட்ஸை சாப்பிடுவாங்க, அடையோ களியாவோ சாப்பிடுவாங்க. ஏன்னா முட்டி வலி ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வராது. இந்த வயசானவங்கெல்லாம் பாருங்களேன், 90-95 வயசு இருக்கும், ஆனால் கால் வலி எல்லாம் இல்லாமல் இருப்பாங்க, முட்டி வலி இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ராகி நிறைய அவங்க லைஃப் ஸ்டைலில் அந்த ராகி யூஸ் பண்ணுறது. அந்த சிறுதானியங்கள்லேயேங்க அந்த ராகி இட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷலுங்க. அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது. ஃபுல் ஆஃப் கால்சியம் இருக்குது, நிறைய பொட்டாசியம் மேக்னீஷியம் இருக்குது, ஃபைபர் இருக்குங்க அதில். ஸோ கான்ஸ்டிபேஷனே வராது, இந்த பைல்ஸ் ப்ராப்ளம்லாம் வரவே வராதுங்க. ஸோ அந்த மாதிரி ஈவன் தைராய்டு பேஷண்ட்ஸ் கூட கிராஜுவலி தைராய்டு கம்மியாயிடும் நமக்கு இந்த ராகி ப்ராடக்ட்ஸை நம்ம சாப்பிடும்போது. ஸோ எப்படியுமே டெய்லி ஏதாவது ஒரு வேளை நம்ம ராகி இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அவ்வளோ நல்லதுங்க நம்ம லைஃப்க்கு. எஸ்பெஷலி லேடிஸ் எல்லாம் டெஃபினட்டாக ராகி ஏதாவது ஒரு வேளைக்கு நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா அவ்வளோ ஃபுல் ஆஃப் குட் நல்ல விஷயங்கள் அது. அப்புறம் இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே கூட சரியாக வருங்க அதில். அப்புறம் அதில் நிறைய அயன் இருக்குங்க. ஈவன் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் கூட நிறைய சாப்பிட்லாங்க இதை. ஏன்னா அது லோ கிளைசமிக் ஃபுட்டாக அது இருக்குது. ஸோ அதனால இது அடை அது களியோ கஞ்சியாவோ சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா சுகர் லெவல் சீக்கிரம் ஏறிடும், டைஜஸ்ட் ஆகி. இது கொஞ்சம் லேட்டாக டைஜஸ்ட் ஆகும். அதுதான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நல்லது. ஸோ அடையாக எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்கங்க. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உடம்பு கம்ப்ளீட்டாக கூலாக வச்சுருக்கோங்க அந்த ராகி அப்படிங்கிறது. அப்புறம் இப்போ இந்த சிறுதானியம் பார்த்தீங்கன்னா நிறைய மல்டி கிரெயின் அப்படின்னு வருதுங்க. எல்லா கிரெயினும் சேர்த்து அரைச்சி வச்சு கொடுத்துடுறது, கஞ்சியாவோ இல்லை எப்படியோ கொடுக்கறதுன்னு வராது. ஆக்சுவலி அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. கிரெயினை தனித்தனியாக, ஒரு ராகி பாரேஜ்னா ராகியை தனியாக அரைச்சி வைக்கிறது, இல்லை சிறுதானியங்களில் வரகு, கம்பு, இப்படி நிறையா இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் அந்த தானியத்தெல்லாம் தனித்தனியாக அரைச்சி வச்சு அதை ஒரு அடையாவோ தோசையாவோ இல்லை பாரிட்ஜாவோ பண்ணி கொடுத்தா அதில் இருக்கிற பெனிஃபிட் டக்குன்னு உடம்புக்கு போகுங்க. தனித்தனியாக அதில் என்ன இருக்கோ அந்த குட்னஸ் உடம்புக்கு போய் சேரும். ஸோ எல்லாமே சேர்ந்து அந்த மாதிரி கொடுக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரேட் இஸ் திஸ் ராகி கஞ்சி. ஈவன் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கூட பாருங்களேன், 5-6 months கூட அந்த ராகியை ஊற வச்சு அதை மிக்சியில் நல்லா அடித்து அந்த பாலை மட்டும் எடுத்து கஞ்சி பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ நல்லது, நல்ல போஷாக்கு அது. ஈவன் நம்ம நிறைய பேர் வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த ராகியை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நாள்பட வெயிட் லாஸ் இருக்குங்க. ஸோ இவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிற அந்த ராகி தாங்க இன்றைக்கி நம்ம குக் பண்ண போகிறோம். எங்கள் பாட்டி பண்ணுவாங்க யூஸ்வலாக. அந்த மாதிரி நிறைய சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு அடை, குட்டீஸ்க்கு எங்களுக்கு பிடிக்கும்னு வெல்லம் போட்டு அந்த ஒரு அடை. ஸோ இது தாங்க நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். இட் இஸ் வெரி சிம்பிள், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சில விஷயங்களை நம்ம ஞாபகப்படுத்தும் போது தாங்க அது ஞாபகத்துக்கு வரும் நமக்கு. ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்க, ஐயோ நம்ம சாப்பிட மறந்துட்டோமே, இன்றைக்கி நம்ம அடை பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணுவீங்களே, அதனால தான் இன்றைக்கி நான் அடை பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ராகி மாவு அடித்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்வீட் அடைக்கு ராகி மாவு, அப்புறம் வெல்லம், கருப்பட்டி, என்ன இருக்கோ நம்மக்கிட்ட. என்கிட்ட வெல்லம் இருக்குது வச்சுருக்கேன், தேங்காய் பூ திருவி வச்சுருக்கேன், ஏலக்காய், இவ்வளோ தாங்க இதுக்கு தேவை. இப்போ இந்த கார அடைக்கு ராகி எடுத்துக்கலாங்க. ராகி, அப்புறம் முருங்கைக்கீரை வச்சுருக்கேன், அப்புறம் சின்ன வெங்காயத்தை நம்ம சன்னமாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2-3 மிளகா, காஞ்ச மிளகா, அப்புறம் கொஞ்சமாக சால்ட். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான விஷயம். வாங்க
நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம இதில் மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு பவுல், ஒரு 1.5 பவுல் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாங்க. முருங்கைக்கீரை, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், கொஞ்சம் உப்பு எடுத்துக்கலாங்க. இதை காய்ச்சிக்கலாம். இவ்வளோதாங்க. இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம வெல்லம் போட்டு பண்ணுறாடே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு பவுல் போட்டுக்கலாங்க. வெல்லம் 3/4 பவுல் போட்டுக்கலாம். அப்புறம் தேங்காய், அதுவும் ஒரு 3/4 பவுல் போல் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் தண்ணி விடும் வெல்லம். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா அது? பாருங்கள், தண்ணி விடுது அப்படியே. அவ்வளோதான். பாருங்கள், கட்டி அடிச்சு நிறைய ஊற்றிக்கணும்னா ரொம்ப குழப்பம் வந்துடும். இதுக்கு மட்டும் நம்ம கம்மியாகவே ஊற்றிக்கலாம். இவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. கார அடை, இது வெள்ளை அடை, ஸ்வீட் அடை. ஸோ இது ரெண்டும் நம்ம சுட ஆரம்பிச்சிடலாங்க. வாங்க, இப்போ நம்ம அடுப்பு ஏற்றிக்கலாங்க. ரெண்டுத்துக்குமே 2 அடுப்பு ஏற்றி. எஸ், நெய் தான் நமக்கு யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் போல தெளிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்வீட் அடை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டோம்னா இந்த அளவுக்கு போடுங்க. இல்லைன்னா எடுக்கும்போது உடையும். இதில் நம்ம கொஞ்சம் நெய் எடுத்துக்கலாம். அப்போதான் கம டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இதை எடுத்தோம். இப்போ நம்ம கார அடை போட்டுக்கலாம். இது இப்படியே வேகட்டும்ங்க. இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். சிம்மில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணுறோம்ல, கொஞ்சம் நேரம். இந்த ஜுவல்லரி பாருங்கள், க்யூட்டாக இருக்குல்ல?
கைல்ஸ் கிரியேஷன்ஸ்லேருந்து கொடுத்து அனுப்பிச்சாங்க. கொஞ்சம் நாளாச்சு கொடுத்து அனுப்பி. நான் இப்போ தான் வந்து இந்த ப்ளவுஸ்லாம் மேட்ச் ஆச்சுருக்கு. ப்ளவுஸ் சாரி எல்லாம் க்யூட் இல்லைங்க? இருக்கலாங்க. அடை நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சுங்க. எடுத்துக்கலாம். அந்த அடையும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம அடை ரெடிங்க. ராகி அடை ரெடி ஆயிடுச்சுங்க. கார அடை, ஸ்வீட் அடை. இப்போ பாருங்க, இந்த கார அடைக்கு இப்படி ஒரு சட்னிங்க. வெறும் காஞ்ச மிளகா நல்லா சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அது கொஞ்சம் பூண்டு, உப்பு, இவ்வளோதாங்க. இதை நல்லா மைய அடிச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டா இந்த கார அடைக்கு சூப்பர் காம்பினேஷன். அதுதாங்க பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த சட்னியோட இதை டேஸ்ட் பண்ணலாம். நல்லா இருக்குங்க. வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய சின்ன வெங்காயம், நிறைய முருங்கைக்கீரை எல்லாம் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெரி நைஸ். நல்லா இருக்குங்க. சூப்பராக மொறு 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 மொறுன்னு. வெரி வெரி நைஸ். பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிங்கன்னா இந்த சாஃப்ட்னஸ் போய் அது கொஞ்சம் மொறு மொறுன்னு வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கூட நெய் போடுங்க. குட்டீஸ் ஒன்றும் ஆகாது, நல்லது தான். பாருங்க, ஸோ மொறு மொறு. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நீங்களும் டெய்லி ஒரு முறை ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட்க்கோ, டின்னருக்கோ, இல்லை ஈவினிங் டிஃபனுக்கோ நீங்கள் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்லாம். சரிங்களா? ஓகேங்க. ஹாவ் அ நைஸ் டே. பாய்ங்க.